குடமாடியும் அடலும் கலையாமிக்கலித்வம்சம் கவிம் லோகதிவாகரம் யஸ்ய கோ கோபி பிரகாசாபிஹி ஆவித்யம் நிஹதம் தமஹ. கண்ணன் குடமாடறான். எப்படி அந்த பிருந்தாவனத்தில் ஒரு சரத்காலத்தில் குழலூதி அங்கனாம் அங்கனாம் அங்கனே மாதவம் 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 என்று ரெண்டு கோபிஸ்திரீக்கு நடுவில் ஒரு கண்ணன், ரெண்டு கண்ணனுக்கு நடுவில் கோபிஸ்திரீ கைகோத்து ஆடுறான். வில்லால் இலங்கை மலங்கச்சரம் துறந்த வல்லாளன் பின்போன நெஞ்சம் வரும் அளவும் எல்லாரும் எந்தன்னை ஏசிலும் பேசிடினும் புல்லாணி எம்பெருமான் பொய்கேட்டு இருந்தேனே. அப்படி மயங்கறான். ஸோ என்ன ஆறுது? வசீவதான்யா குணவான் ருஜு சுச்சு மிருதுர் தயாளு மதுரா ஸ்திரா ஸ்திதா கிருதி கிருதஜ்ஞா ஸ்வபாவதா சமஸ்த கல்யாண குணாமிருதோததி. அப்படி அலகலல்லாட்ட ககனி ஆரான் முனி ஏட்டு பொங்கனோ. அழகால, குணத்தால, வீரத்தால சாபமானய சௌமித்ரே என்று பல விதங்களிலே கண்ணன் எப்படி கோபியரை மயக்கிறான். வசி ஆள வந்தார் எடுக்கிறார், வசி நம்மளை இழுக்கிறான். கலியன் என்ன பண்றார்? கார்கலியன், கலியை வெட்டுவதற்காக வந்த கலியன் என்ன பண்றார்? நாடு பாதி பெருமாள் பாதின்னு பாடிடுறார். 80 திவ்ய தேசங்களுக்கு மேல பாடிவிடுறார். வரான் வரான் வரான்னு அழகாலே இயற்கையாலே இயற்கை பாதி இறை பாதின்னு பாடி கடைசியில் 10 வருஷம் வரமாட்டேங்கிறான். ஏ ராமா, நீ ஒக்கபான ஒக்க மாட்ட, உன் சொல் வீரனடா, நீ ஏன் வரல? வில்லால் இலங்கை மலங்கச்சரம் துறந்த வல்லாளன் பின்போன நெஞ்சம் வரும் அளவும். சரி போ, நீ ஒழிந்து போ, நீ வரல. ஆனா நீ சத்தியவான்னு எனக்கு தெரியும். எப்படி கௌசல்யா பிராட்டி சொன்னாலோ தர்மமே உன்னை காக்கும், அப்படி நீ தர்மத்துக்கு பெயர் போனவனால நீ கட்டாயம் வருவேன்னு அவனிடத்துல மயங்கி நிக்கிறா. ஊர்காரா என்ன வேணா பேசட்டும், எல்லாரும் எந்தன்னை ஏசிலும் பேசிடினும் புல்லாணி எம்பெருமான் புகழ்கேட்டே இருந்தேனே. 2ஆம் பதிகம் திருப்புல்லாணியில ஜெகநாதனை பாடி, ஜெகநாதன் வேற இல்லை ராமர் வேற இல்லைன்னு பாடிட்டேன். ஆனால் வரலை. நீ தான் எனக்கு, நீ பொய் சொல்கிற, நீ வரமாட்ட. எப்படி ஆழ்வாரும் அப்படிதானே ஆரம்பிக்கிறார். திருவிருத்தத்தில் ஆரம்பிக்கிறச்சே இதெல்லாம் இருந்தாலும் நீ வருவே 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 என்று அவனுடைய குணத்திலும் அவனுடைய இயற்கை வளங்கள் நிறைந்த திவ்ய தேசங்களிலும் உகந்து அருளின நிலம். அவனா வந்து உக்காண்டிருக்கான். பின்னானார் வணங்கும் திருமூழிக் களத்தானே என்று நமக்காக வந்து உக்காண்டிருக்கான். பிதா புத்திரேன பிதிருமான் யோனியோனோ வந்து உக்காண்டிருக்கான். ஒரே ஒரு குணம்தான் அவனுக்கு மிஞ்சி மிஞ்சி இருக்கு, சௌசீல்யம். ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாதி இறங்கி மற்றவர்க்கு இன்னருள் சுரந்து மாழைமான் மடநோக்கி உன் தோழி உம்பி எம்பி என் ஒழிந்திலை உகந்து தோழன் நீ எனக்கு இங்கு ஒழி என்ன சொற்கள் வந்து அடியேன் மனத்தீர்ந்திட ஆழிவண்ணா நின் அடியினை அடைந்தேன் அணிபொழில் திருவரங்கத்தானே அரங்கத்தானே திருவரங்கத்தானே பொழில் அரங்கத்தானே பொழில் திருவரங்கத்தானே அணிபொழில் திருவரங்கத்தானே. அந்த இயற்கை ஓடி 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 ஆழ்வார் கதிர் பொறுக்குகிறார் மணவாள மாமுனி. அப்படி அவனிடத்துல ஈர்த்து போயாச்சு. 1084 பாசுரங்கள் ஒரு பிரபந்தமாக இட்டார். பெரிய திருமொழி வரல. ஐயோ, ஒரு ஆற்றிடையே இருக்கும் ஒரு மரம் போல விழுந்து போறேனே, வரல. தன் ஞானத்தாலே பெற்றோம் என்று திருக்குறுந்தாண்டகம் பாடுறார், வரல. சரி, இதெல்லாம் போட்டோம். தமிழை கொடுத்தானே அந்த சாரங்கபாணி அபர்யாப்தாமிருதன் அவனை பாடுவோம்னு ரதபந்தமாக எழுக்கூற்று இருக்கை பாடுறார். போச்சு. அவனாலே அவனிட்ட வழக்கா நாம இருக்கோம், வரமாட்டேங்கிறான். என் சுவாதந்திரியத்தை தலையெடுப்போம். நாம் எல்லோரும் அவனிட்ட வழக்காக இருக்கணும்.
அப்படிதான் ஆத்மாவினுடைய சொரூபமானது அவனிட்ட வழக்காக அவனுக்கும் அவன் அடியாருக்கும் கைங்கரியமாகவும் அதையே நினைத்து இருக்கணும். ஆனால் அவனை அடையணும். புருஷார்த்தம் என்பது 4: அகம், பொருள், வீடு, இன்பம். இன்பம் வீடு. இங்கேயே அவன் வீட்டை கொடுக்குறானே, அர்ச்சாவதாரத்தில் இருக்கானே, அதனால நம்ம அவனை எப்படியான அடையணும். ஆண்டாலும் பின்னாடி அதை தான் முன்னாடி பண்ணி காட்டினா, தமக்கையாக இருந்து பண்ணி காட்டினாள் ஆழ்வாருக்கு. தையொரு திங்களும் தரை விளக்கியும் தன் மண்டலமிட்டு மாசி முன்னால் காமதேவனை கூப்பிட்டு அடைகின்ற பொருள் உயர்ந்ததாக இருப்பதினாலே வழி சில சமயம் மாறலாம். மாறலாம் என்று நமக்காக ஒரு வியாபகாரிகமாக பண்ணி அதை மாதிரி என்ன பண்றார் ஆழ்வார், சரி இவனை எப்படியான நான் அடையணும் என்ன சுத்தும் முத்தும் பார்க்கறான். எதானா பண்ணணுமே, எம்பெருமான பண்ணணும். அவன் வரமாட்டேங்கிறான். அவன் வரணும், அவனிடத்திலே போனோம். நம்ம ஞானத்தாலே அடைய பெற்றோம் என்று திருவழுக்கூற்றிருக்கையிலே அவனிட்ட ஞானத்தை கொண்டு அடையணும்னு பார்த்தா முடியல. இந்த காமம் எம்பெருமானுக்கே ஆகிய கண்ணனுக்கே ஆமதுமாம் காமம் தலைக்கு இட தமிழர் கூறிய வகையிலே கடலன்ன காமத்தர் ஆயினும் மாதர் மடலூரார் மற்றையார் மேல் என்ற இலக்கணம் இருக்கு. மடல் என்பது எம்பெருமானை தலைவனை குறித்து தலைவி, தலைவன் வாராமையாலே, தலைவன் தவிர்த்ததாலே, சிருங்கார காவியம் தவிர்த்ததாலே அவனை எப்படியான அடையணும். அவன் இருக்கின்ற ஊர் ஏறி அவன் உற்றார் உறவினரும் தன் உற்றார் உறவினரும் அறிய அன்றைய நாளிலே அவன் என் மனத்தை கொள்ளை கொண்டான் வல்லாளன் பின்போன நெஞ்சம். எங்க 10ஆம் பத்துல 2ஆம் பதிகத்தோட சங்கதி எடுக்கணும். போயிடுத்து மனசு. அந்த பதிகம் முடிந்து பெரிய திருமொழி முடிந்து திருக்குறுந்தாண்டம் முடிந்து திருவழுக்கூற்றை முடிந்து வரது ஈட்டு போச்சு. போயிடுத்து, அவன்கிட்ட வரமாட்டேங்கிறது. ஐயோ என் மனசு போச்சா, அவன் எப்பேற்பட்டவன். நாராயணா மணிவண்ணா நாகணையாய் வாராய் என்னாரிடரை நீக்காய் கதர்ரா விப்ரேது காமா கில கோபகன்யா முராரி பாதார்பித சித்த விருத்தி. எல்லாம் போச்சு. எங்கும் கண்ணன் எதிலும் கண்ணன். வரமாட்டேங்கிறான். இந்த ஊர்ல இருக்கான், திருக்கோவலூர் இருக்கான், கட்சியில இருக்கான், திருவரங்கடத்தில் இருக்கான். இருந்து என்ன பிரயோஜனம்? உங்க பையன் பண்ண விஷயத்தை பாருங்கோ. கள்வன் மனசை கொள்ள கொண்டு போயிட்டான். இருக்கிற திருடாடெல்லாம் பிடிச்சு போடுறேளே, ஏ சோழராஜாவே இந்த கள்வனை கொண்டு பிடிச்சு போடு. எங்கெல்லாம் இருக்கான்? ஒரு ஊர்ல இருக்கல, உலகத்து பூரா இருக்கான். உலக மடந்தையும் மண்மடந்தையும் மயக்கி வச்சிருக்கான். பெரிய பிராட்டியரையும் மயக்கி வச்சிருக்கான். நீலாதேவியும் மயக்கி வச்சிருக்கான். அப்படிப்பட்ட அந்த கள்வன் கண்ணன் யாருன்னா உங்களுடைய மகன். எப்படியான அவனை கொண்டு என்னிடம் சேருங்கோள். நான் என்னுடைய இயற்கையான குணமாகிய லஜ்ஜை, மடம், நாணம் எல்லாவற்றையும் விட்டு ஏன் விடுறேன்? அவன்தான் பரமாத்மா, அவன்தான் பரமபுருஷன், அவனேச ஏகோ புருஷா வால்மீகி. அதனாலே அவனிடத்துல மயங்குகிறேன் என்று தமிழ் காப்பியமும் வடமொழி காப்பியங்களும் ஏற்கின்ற ஒரு வகை, பிரபந்த வகை, ஜன்றி மடல். இதற்கு எதனாலே மடல் என்பது என்றால், அந்த காதலனை இவனை தவிர்த்து யாரும் பார்த்தது இல்லை. இரகசிய காதல், அந்தரங்க காதல். இப்போ மாதிரி வீடியோவோ வாட்ஸ்அப்போ எதுவும் இல்லை, சோஷியல் மீடியா எதுவும் இல்லை. அவன் மனசால அறிகிறா, அதை அவள் படம் வரைகிறா. அந்த காதலி பண ஓலையை கொண்டு அந்த கள்வனாகிய காதலனை படம் வரைந்து தான் சிருங்காரம் பண்ணிக்கிறார். அவன் விரும்புவதாக நினைத்து சிங்காரம் பண்ணி அவன் இருக்கின்ற ஊர் ஏறுகின்றாள். அடுத்த ஊர்க்காரன் அவன். அங்க போறா. அங்க போய் தெரு தெருவே
ஆரம்பிக்கிறான். அவன் குடமாடுறான். எப்படி கண்ணன் குடமாடி எல்லோரையும் அழைக்கிறான், வா வா என்னோட குடமாடு, கூத்தாடு கூத்தாடுன்னு அழைக்கிறான். திருத்தாயாரும் தோழியர்களும் முதல்ல போறா. அவ பின்னாடி போயிட்டு, ஏ பெருமக்களே, அப்படித்தான் என் மனத்தை கவர்ந்தான், அந்த குடமாடியை கண்டுபிடித்து கொடுங்கள் என்ன அந்த படத்தை வரைகிறா. சித்திரத்தில் வரைஞ்சி ஊருக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு. காதல் ஊருக்கெல்லாம் தெரிஞ்சு போனால் யாராவது ஒருத்தர் பிடிச்சு கொண்டு நிறுத்துவாளோன்னு. அந்த நாளில் தர்மத்துக்கு கட்டாட்டுப்பட்டவன், ஐயோ நம்முடைய காதல், அவளுடைய மனத்தை நாம் அபகரித்து விட்டோம், வேற வழி இல்லை. அவனும் தான் நினைச்சாதான் வரப்போறான். ஆனா பாகவதோத்தமர்களுக்காக அவன் கட்டுப்படுறான்றது இங்க காட்டுறா. அதனால ஊரார்கள் அழைக்க இவளைத்தான் நீ மனம் முடிக்க வேணும் என்று சொல்ல கைப்பற்றுகிறான். இதுதான் மடல் என்கின்ற பிரபந்த வகை. வடக்கே ஆரிய மொழி பிரபந்தங்கள் எல்லாம் இந்த மடல்லே ஏறுவர்கள். அப்படியான கதைகள் எல்லாம் இருக்கு. ஆழ்வாரே எடுக்கிறார். வாசவதத்தைன்னு ஒரு காப்பிய தலைவினுடைய கதையை எடுக்கிறார். அவள் மடல் எடுத்தாள் ஆரிய வழக்கிலே, சம்ஸ்கிருத பிரபந்தங்களிலே. தமிழ் பிரபந்தத்தில் மடல் எடுக்கவே வேண்டாம். ஐயோ இவ்வளவு ஆர்த்தாமையா நம்மிடத்திலேன்னு பெருமாளுக்கு தெரிஞ்சு ஒரு பாகவதர்கள் மூலம் அந்த சம்ஸ்லேஷமானது ஏற்படுமாகில் பெருமாள் இவளை மடல் எடுக்கவும் விடமாட்டான். கடலென்ன காமத்தராயினும் மாதர் மடலூரார் மற்றையார் மேல் இலக்கண வழக்கு இருக்கு. அப்படின்னா ஆழ்வார் இலக்கணத்தை விட்டு போனாரோ என்று கேட்கலாம். மடல் பாடுறாரே இல்லை. ஆரிய பிரபந்தக்கும் தமிழுக்கும் கொஞ்சம் விலக்கு. எப்படி வால்மீகத்திற்கும் கம்பனுக்கும் சில சில மாறுதல்கள் இருக்கோ, அப்படி இப்படி நடந்துடுத்துன்னு தெரிஞ்ச உடனே எம்பெருமான் ஆம் ஆம் என்று வந்து ஏத்துக்கிறான். அதனால மடல் ஏறவில்லை இவள். சாபமானய சௌமித்ரே, ராமாயணம் இதுக்கு ஒரு வழிகாட்டுறது. கொண்டா வில்லையும் பானத்தையும் இந்த சமுத்திரராஜனை துவம்சம் பண்றேன்னு சொல்றான். உடனே சமுத்திரராஜன் வந்து அவன் சரணாகதி பண்றான். அதே மாதிரி இந்த பாகவதோத்தமியினுடைய பிரேமை, இந்த உற்றார் உறவினர்களுடைய அந்த ஈடுபாடு, புருஷாகாரம்னு வச்சுக்கலாம். அப்படி இருக்கின்ற நிலைமையை கண்டு எம்பெருமான் எங்கேருந்து வரான்? திருவரங்கத்திலேருந்து வரான், திருக்கோவலூர்லேருந்து வரான், கட்சியிலேருந்து வரான், மாலிருஞ்சோலையிலேருந்து வரான், வெள்ளரையிலேருந்து வந்து வந்து நானே 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 என்கின்றான். இதுதான் மடல். அப்படியான உயர்ந்த சிங்கார காவியம். இது என்ன சொல்றது? ஒன்று ரெண்டு ஏற்றத்தை சொல்றது. ஒன்று அறம் பொருள் இன்பம் வீடு. வீடு என்பது எங்கேயோ ஒரு சூரிய மண்டலத்தை தாண்டி தான் போய் எம்பெருமான் அடையணும் இல்லை, இங்கு இருக்கும் வகையிலே அவன் உகந்து அருளின நிலங்களிலே ஆசை கொள்ளுதல். ஆக எப்படியும் கலியன் எடுத்த அர்ச்சாவதாரம் தான். அர்ச்சாவதாரத்திலே இருக்கக்கூடிய உயர்ந்த ஏற்றத்தை சொல்றது பெரிய திருமொழி மாதிரி தான். ரெண்டாவது, இந்த ஆத்மாவானது பாரதந்திரியம். ஆனால் சில விடயங்களிலே சுவாதந்திரியம் தலையெடுக்கணும். எப்போ? அந்த எம்பெருமானை அடைய வேணும். பாகவதோத்தமர்களை முன்னிட்டு கொண்டு, இங்க தான் தாய் இருக்கா, அந்த கட்டி வச்சிருக்கா, இவர்கள் எல்லாம் பாகவதோத்தமரா எடுத்துக்கணும். ஆக ஒரு ஆச்சாரியனை கொண்டு இந்த எம்பெருமானை அடைய வேணும் என்கின்ற எண்ணமே சுவாதந்திரியம். அதுவே கூடாதுன்னு சில பேர் அதை வழக்கெடுக்கலாம். ஆனால் எம்பெருமானையும் அவனுடைய அடியார்களுக்கும் கைங்கரியம் செய்யும் இடத்திலே சுவாதந்திரியமானது தலையெடுக்கலாம் என்கின்ற அந்த அதீதமான பிரேமை, அதுதான் பக்தி. ஏகோ ரச கருணா ஏவ என்று ரசபந்தமாக ஸ்ருங்கார காவியமாக ஆத்மாவானது எம்பெருமானுக்கே இட்ட வழக்கு, அவனை அடைவதே இந்த ஆத்மாவினுடைய குறிக்கோள் என்கின்ற உயர்ந்த தத்துவத்தை, அப்படின்னா அவன் அடையணும்னே தியானமே பண்ணிட்டு இருக்கணும் இல்லை, உகந்த அருளின நிலங்களிலே எவ்வளோ ஊற சொல்றார். ஆக திருமாலிருஞ்சோலைக்கு போ, திருவேங்கடமலைக்கு போ, எதுவும் இல்லைன்னா அகத்திலே இருக்கக்கூடிய ஸ்ரீமூர்த்தியை அவனாக ஸ்ரீவைகுண்டபதியாக நினைத்து நட என்கின்ற உயர்ந்த தமிழ் பிரபந்தங்களில் ஒரு வகையான மடலை கொண்டு
அந்த குடமாடியை அடைதல 2 மடல் பிரபந்தமாக ஆழ்வார் இடுகிறாரே ஒழிய ஆழ்வார் நாயகியான தன்மையிலே மடல் ஏறவில்லை. ஏன்னா அது தமிழ் வழக்கு இல்லை. ஏன்னா வழக்கத்துக்கு ஒழிய முன்னோர் மொழிந்த முறை தப்பாமல் கேட்டு மணவாள மாமணி கூறுவது போல வழக்கத்துக்கு மாறாக ஒன்றும் பண்ணலை. அப்படி நமக்காக இது என்ன ஆறுது? எம்பெருமானுடைய குணங்கள், எம்பெருமானுடைய உகந்தருளின நிலங்கள், எம்பெருமானுடைய ஸ்வரூபம், நாம் யார் என்கின்ற நிலை, நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை எடுத்து தானான தன்மையிலே சொல்லி ஆரம்பிச்சு மயங்கி பரகால நாயியாக தனக்கு எவ்வாறெல்லாம் நடந்தது, தன் தாய்மார்கள் தோழியர்கள் எவ்வாறெல்லாம் தன்னுடைய பேதமையை, தன்னுடைய பித்தை அகற்றி அந்த பரமபுருஷனிடம் தன்னை இட்டு சென்றனர் என்பதை ஒரு சிருங்கார காவியமாக தமிழர் சொன்ன முறையிலே மடலாக பார்க்கிறார். இது உயர்ந்த தமிழ் பிரபந்தம். ஏன் இது ஆழ்வார்களுடைய அருளிச்செயலை பிரபந்தம்னு சொன்னா எல்லாமே அமைஞ்சிருக்கு. தாண்டகம் இருக்கு, காப்பியமாக பெரிய திருமொழி, ஆசிரிய பாக்களாக வெண்பாக்களாக பாசுரங்கள், அந்தாதி தொடை நிறைய, திருவாய்மொழி ஒரு எடுக்கக்காட்டு, தாண்டக வகையிலும் இருக்கு, குறுந்தாண்டகம், நெடுந்தாண்டகம், மடல், அப்புறம் ரதப்பிரபந்தம், ரதபந்தமாக அமைச்சு சாலம் சாட்டுவாக சாலமாக செய்த திரு எழுக்கூற்றிருக்க. இதனால தான் இந்த பக்தி இலக்கியத்துக்கு அவ்வளவு பெருமை. எல்லாம் முக்காவாசி தமிழிலே சொல்லப்பட்ட பிரபந்த வகைகள் சிற்றிலக்கியங்கள்னு சொல்லுவோம். எல்லா லிட்ரரி ஜென்ரியும் 100% இல்லைனாலும் பெரும்பாலும் சைவர்களுடைய பிரபந்தங்களாகட்டும் நம் வைணவர்களுடைய பிரபந்தங்களாக அமையப்பெற்றிருக்கு. அதனால தான் இதுக்கு ஏற்றம் பக்தி. இந்த பக்தி என்ன சொல்றது? எம்பெருமானுடைய கருணை. பவபூதி சொல்ற மாதிரி எம்பெருமானுக்கு ஒரே சௌசீல்யம், அவ்வளவுதான். அப்படிப்பட்டதான கருணை, அந்த கருணையை அவன் கருணையினாலே மிளிர்ந்த ஆழ்வார்கள் மூலம் தானான தன்மையிலேயும் பிராட்டியாக இருக்கக்கூடிய தன்மையிலேயும் அமைந்த பாட்டி. சிறிய திருமடல் எடுத்த ஆரம்பிக்கிறச்சே விவகாரத்தை ஒரு ப்ரிலியூட் வைக்கிறார், பேச வைக்கிறார். முகவுரையாக சொல்லும் இடத்திலே தானான தன்மையிலே உலகம் எப்படிப்பட்டது, இந்த உலகம் எப்படிப்பட்டது, உலகமானது காரார் வரை கொங்கை கண்ணார் கடலுடுக்கை, அப்படியே கடல்களாலே சூழப்பட்ட உலகங்களானது மலைகளும் மேடுகளும் இருக்கு. அதில் இருக்கக்கூடிய மனிதர்கள் என்ன பண்றோம்? அறம்பொருள் இன்பம் இது மூன்றும். ஏன் வீட்டை சொல்லலைன்னா வீடு தான் இங்கேயே இருக்கே, அங்கே போய் தான் அவன் அனுபவிக்கணும் இல்லை, இங்கே இருக்கே என்று ஆரம்பித்து தன் நிலைமையை எப்படி இந்த குடமாடி தன்னை கவர்ந்தான், எப்படி பாகவதோத்தமர்கள் தன்னை பல திவ்ய தேசங்களிலே இருக்கக்கூடிய எம்பெருமானிடத்திலே இட்டு சென்று தன்னுடைய நிலையை தன்னை திருப்பியும் ஆத்மஸ்வரூபத்துக்கு கொண்டு சேர்த்தார் என்பதை மடலாக வடிக்கிறார். உயர்ந்த பிரபந்தம், தமிழர் ஏற்றுக்கொள்ளும் வகையிலே மடல். மடல்னா அது அந்த காரண பெயர். ஏன் அந்த நாளில் அந்த படம் வரைஞ்சி உலகத்துக்கு தெரிவிக்கிறார். எம்பெருமானை லஜ்ஜை பண்ணணும்னு நினைக்கிறா, பண்ணலை. அப்படி இருந்தாலும் என்ன சொல்ல, நிந்தாஸ்துதி பண்ணணும்னு போறா. ஆனால் அதுக்கு அவளுக்கு இடம் கொடுக்கல. ஏன்னா அவன் ஆரம்பிக்கச்சே எப்படி வஷி, அவன் இழுத்துட்டான் அவளை. என்னதான் இவன் நீ திட்டி தீக்கணும்னு போனாலும் நிந்தாஸ்துதியாக பண்ணுமானாலும் பண்ண உடலை. வதான்யம்னு என்ன, தன்னையே கொடுக்குறான், தன்னையே கொடுத்து அழிக்கிறான், தன்னைத்தானே அழித்து கொண்டு வரான் இல்லையா, அவதாரம் பண்றான். குணவான், என்ன குணம்? சௌசீல்யம், சீலகுணம், அதுலேயும் சௌசீல்யம். சகா சமசகா, ஆத்ம சமசகா, குகனை எடுக்கணும். ஃப்ரெண்டு, வெறும் ஃப்ரெண்ட் இல்லை, க்ளோஸ் ஃப்ரெண்ட், க்ளோஸ் ஃப்ரெண்டும் இல்லை, கான்ஃபிடென்ட் ஃப்ரெண்ட். ஆத்ம சமசகா, அதான் சௌசீல்யம். வசீவதான்யா குணவான் ருஜு, சொன்னத்தை செய்வான். வரலன்னு வேண்டி ஆடுறான், வந்துட்டான். சுச்சி நல்ல டீசெண்டான ஃபெலோ,
அதனால தான் இவ அம்மா அப்பா சரிப்போ அவளோட தானே போறேன்னு விட்டுட்டா. ஏன்னா சுச்சி ஒகபான ஒகமாட்ட. ஆஹா சுச்சி மிருது அப்படியே கவர்றான். தயாளு எல்லாம் கொடுக்குறான், தன்னையே கொடுக்குறானே. மதுரா அப்படியே ஏ பிரேமிக்கே அப்படின்னு கூட்டு அணைச்சி வச்சுக்கிறான். மதுரா ஸ்திரானா வந்துட்டான். கிருதி சொன்னதை செய்யறான். தான் வந்துடுறேன்னு பிராட்டிக்கு வந்துடுறான். எங்க இருக்கிறவன் பரமபத்தத்தில் இருக்கிறவன் இங்க கொண்டு திருச்சேரைக்கிட்ட வந்து நிற்கிறான். இவ திருச்சேரை ஊரேற பாடுறா, கும்பகோணத்தில் ஊரேற பாடுறா, ஓடி வந்துட்டான். கிருத்தஜ்ஞா இந்த ஆத்மா அவனிடத்திலே சரணடைந்ததுனால, ஐயோ இந்த ஆத்மா எண்ணிட்ட வழக்காக இருக்கு, அதுக்கு நான் அபயம் கொடுக்கணும்னு வரான். சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ச யாச்சதே. ராமாயணத்தை விளக்கிறது, வேதத்தை விளக்கிறது. தஸ்மாத் பிரபன்னம் வத்யன்னபி ந பிரதி பிரயச்சந்தி. வேதம் சொல்றது அடைக்கலம் வந்துடுத்துன்னா அவன்கிட்ட நல்லதை சொல்லி கெட்டவனையும் நல்லவனாக திருத்தி அடைக்கலம் கொடு. தஸ்மாத் வத்யன்னபி பிரபன்னம் ந பிரதி பிரயச்சந்தி. கிருத்தஜ்ஞா ஸ்வபாவத்தः இயற்கையாகவே, அதான் முக்கியம். பார்த்தார், ஆளை வந்தார், இவ்வளோத்தையும் சொல்லிட்டேனே இன்னும் என்னடா எல்லாமே இருக்கு போ. அப்ப மாப்பிள்ளை நல்லம்மா, இதுக்கு மேல எங்க மாப்பிள்ளை கிடைக்கும்? சமஸ்த கல்யாண குணாமிருதோ ததிஹி. இதுக்கு மேல மாப்பிள்ளையே கிடைக்காது. அதனால இவனை விட்டா வேற வழி கிடையாதுன்னு பிடிச்சி போட்டா. என்ன 155 அடிகளை கொண்டு 155 லைன்ஸ், அத ஒரே பிரபந்தம் தான். தமிழ் இலக்கண பிரகாரம் பார்த்தா ஒரு பிரபந்தம் தான். 155 அடிகளை கொண்டு 2 அடியை கப்லெட்டா பண்ணலாம். எப்படி குரலை கப்லெட்டா பண்றோமோ அது மாதிரி பண்ணோம்னா 77. அந்த கப்லெட்டுக்கு இதுக்கு கண்ணின்னு பேர். ஆக 77 கண்ணிகளை உடையதாக 155 அடிகளை கொண்ட பியூட்டிஃபுல்லா பண்ணியிருக்கார். காவியம் ரசபந்தமாக அமைத்தது. அடி எதுகை எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா 2வது எழுத்து சேர்ந்து வரும். அதுக்கு பேர் அடி எதுகைன்னு பேர். அடி எதுகை கொண்டு ஸ்ருங்கார காவியமாக, லாலிதமாக, லலபை மாதிரி கேட்பதற்கே முதல்ல பார்க்கறதுக்கும் அழகா இருக்கணும். அதனாலதான் ராமனை பண்ண பும்சாம் சித்த அபகாரினம்ன்ற மாதிரி அப்படி அழகு. அலகலல்லாட்ட ககனி ஆரான் முனி ஏட்டு பொங்கனோ. ஒரு விஸ்வாமித்ர முனியே மயங்கி போயிட்டாராம். அதனால ஆரம்பத்தில் மயக்கம் வரணும். அதனால அந்த கேட்பதற்கு சிராவியமாக அது பார்த்தேன்னா கலி வெண்பாவில் 155 அடிகளை கொண்டு அடி எதுகையாக 77 கண்ணிகளை கொண்டு ஒரே பிரபந்தமாக ஒரு செய்யுள் தான் எடுத்துக்கணும் அமைக்கப்பட்ட சிறிய திருமடல். ஆத்மாவின் சொரூபம் பிராட்டியாக தன்னை உருவகப்படுத்தி கொண்டு உயர்ந்த காதலிலே கண்ணனுக்கே ஆமுதமாம் காதலாக அந்த எம்பெருமானிடத்தில் அர்ச்சைக்கு பிராதானியம் கொடுத்து அமைக்கப்பட்டதே மடல். ஆக மடல் என்பதன் பெயர் எதற்கு? இது எதற்காக வந்தது? தமிழ் இலக்கியத்திலே உள்ளது. அந்த இலக்கண வகையிலே சிறந்தது. அது என்ன? மனத்தை உருக்கும். போன் மெல்டிங்ன்றோமே ஆங்கிலத்தில். அப்படி அமைப்பு லாலிதமாக கலிவெண்பாவிலே செய்யப்பட்டிருக்கனால இது ஒரு ஊஞ்சல் மாதிரி இருக்கும். இது பிராட்டியருடைய பாவத்தில் ஆழ்வார் பண்ணத்தினால பிராட்டிக்கு உகந்த நாள் ஆகிய வெள்ளிக்கிழமைகள் தோறும் ஸ்ரீ வைஷ்ணவ உகந்தருளின திவ்ய தேசங்களிலும் ஸ்ரீ வைஷ்ணவ ஆலயங்களிலும் இல்லங்களிலும் பிராட்டிக்கு உகந்தது என்கின்ற வகையிலே
ஏன்னா ஆழ்வாரே தன்னை பிராட்டியாக உருவகப்படுத்திக்கிறார். நாம் எல்லாம் பிராட்டிமாரை கொண்டு எம்பெருமானை அடையணுமோன்னு. அதனால் பல விதத்தில் பார்த்தா வெள்ளிக்கிழமை பிரபந்தம்னு இதை சொல்லலாம். உற்சவ காலங்களிலே திருத்தேர் சமயத்திலே திருவழிக்கூற்று இருக்கை, சிறிய திருமடல், பெரிய திருமடல் அனுசந்தானம். நவராத்திரி விழாக்களிலே நித்தியம் பண்ணலாம். வெள்ளிக்கிழமையிலே இல்லங்கள் தோறும் இதை சேவிக்கலாம். 15 நிமிஷத்தில் முடிவுக்கு வரக்கூடியதான ஒரு காப்பியம்னே சொல்லலாம். ஒரு சிருங்கார காப்பியமாகிய மடல். அப்படிப்பட்டதான உயர்ந்த மடலை ஆலிநாடன் நமக்கு பண்ணி கொடுத்துருக்கார். பெரிய திருமொழியில் தொடங்குறார். இறை பாதி இறைவன் பாதி என்று பாடி திருக்குறுந்தாண்டகம் இடுகிறார். எம்பெருமானை அடைய முடியல. அப்புறம் எம்பெருமானையே தன்னுடைய இந்திரியங்களாலே ஆரத்தழுவ வேணும் என்று பாரிப்பு ஏற்பட திருக்குடந்தை ஆண்டவனிடத்திலே சரண் பெற்று எழுக்கூற்றுருக்கை பண்ணுறார். அப்புறம் அதுக்கும் ஈடுபாடு கொடுக்கலனால தன்னையே எப்படியான அவனை பிடிச்சு இழுக்கணும் என்று சிறிய திருமணல் பாடி பெரிய திருமணல் பாடி கடைசியில் மகாசாஸ்திரமாகிய நெடுந்தாண்டகம் பாடி பரமபதம் உயப்பெறுகிறார். ஸ்ரீமதாலி ஸ்ரீகிரிநகரி நாதாய கலிவைரிணே சதுஷ்கவி பிரதானாய பரகாலாய மங்களம்.